ஸோ எல்லா வாழ்க்கையிலும் ரிக்ரெட்ஸ் இருக்கும். இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா, அது இருக்கும். என் லைஃப்பில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம ரிக்ரெட்ஸ் உங்களுக்கு அதை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு என் லைஃப்லேருந்து ஏதாச்சும் சின்ன லெசன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமேன்ற ஒரு தாட் தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லிசன் அபவுட் அதர் ஒப்பீனியன்ஸ். ஓகே, என்னது லிசன் அபவுட்ஸா? ஏன் அதர் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்கறதுல அர்த்தம் இருக்குது. வேறு அந்த ஃபீல்டில் இல்லாதவங்க இல்லை நம்மளை இது பண்ணுறதுக்காக சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாவே இருக்கட்டும், அவங்க அந்த ஃபீல்டில் பெருசாக ஒர்க் பண்ணலை, ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சீனியராக இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க பேஸ்ட்டை கன்சிடர் பண்ணி அதுக்கான ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை கேட்குறது தப்பான விஷயம். அந்த தப்பை நான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் பண்ணாமல் விட்டது இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே, லைஃப்பில் நல்லா இருக்கிறேன்னு கேட்டால் நிம்மதியாக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் லேசினஸ் அண்ட் ப்ரோகாஸ்டினேஷன். நான் பண்ண நிறைய ஒர்க்கில் இந்த யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் பேசிஸில் வீடியோ போட முடியல. அதான் காரணம் என்னென்னா நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஓகே, அது உண்மைதான். பட் இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு ஒரு லேசினஸ் இருந்தது. அந்த காரணத்தினால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அந்த சேனலுக்கான க்ரோத் எனக்கு கிடைக்கல. இந்த வருஷத்தில், அதாவது 2026 கண்டிப்பாக ஒரு க்ரோத் நம்ம எடுத்துருவோம். ஓகே, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பிடிக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் த ஃப்யூச்சர் பிளான்ஸ். இது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் போயிட்டு நான் இதுதான் பண்ண போகிறேன், நான் இப்படி தான் இருக்கேன், அதாவது ஒரு விஷயம் நான் அச்சீவே பண்ணல, நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே போய் நான் இதான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த நான் ஆரம்பிக்கவே இல்லை, பட் ஆனால் இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்கிறது தப்பான விஷயம். நான் அதை ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலேயே நிறையா நான் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். என்னோட ஓன் விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னோடய பேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னோடய லைஃப்பில் ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த லெசன்ஸை நீங்கள் கற்றுக்குங்க. உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில் இறங்கிடுங்க. எப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட லைட்டாக கேட்டுட்டு, இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு அந்த விஷயத்தில் இறங்கிட்டு நீங்கள் ஒரு ஓன் ஒர்க்கை போடுங்க. இன்கேஸ் அது ஃபெயிலியரே ஆனாலும் பேர் என்ன, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சக்ஸஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அதாவது இப்போ அவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளை இழுத்து பின்னாடி தெளிவுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளோட அந்த சக்ஸஸை கேஸ் பண்ண விட மாட்டாங்க, நம்ம அவங்க லெவலுக்கு போக விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்க, எல்லா விஷயமும் சரி. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஓவர் ட்ரஸ்ட்டு. இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க சிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அவங்க நமக்காக நல்லது செய்வாங்க, நான் இருக்கேன், நான் நல்லது செய்வேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கும் போதே நான் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பிட்டேன். அது எப்படி நம்பலன்னு தெரியல. பட் ஆனால் ஓகே, நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும். எனக்கு சீனியர்னு நினச்சா நிறையா பேர் எனக்கு சீனியராக இல்லை. ஆக்சுவலாக எனக்கு மென்டார்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் ஆக்சுவல் மென்டாராக இல்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், சரி ஓகே இவங்க கூட இருந்தால் லைஃப் கண்டிப்பாக உருப்படாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டது. பல வருடங்கள் ஓகே, கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, நான் அந்த கோல்டு ஸ்மித் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சின்னதாக ஃபீல் மாதிரி தானே, அது ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஓவர் மணி. ஓவராக சொல்லணும்னு அவசியமே கிடையாது, சொல்லணும் தான். பட்டு ஆனால் எல்லாருக்குமே ஒரு மணி ஹேபிட் கண்டிப்பாக இருக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போனோடனே கையில் ஒரு இன்கம் பார்க்க ஆரம்பித்த உடனே கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பணம், இப்போ நம்மள்ட்ட ஒரு 5000 ரூபா வருதுன்னா அந்த 5000 ரூபாயுமே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஜீரோவாக தான் இருக்கும். மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது, பயம் வந்துடும் கண்டிப்பாக. எப்படின்னா நம்ம பணம் நம்ம கையில் இல்லை அப்படிங்கும் போதே மணி
இல்லைங்கும் போதே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். மற்றவங்கள வந்து இந்த ஓவர் ட்ரஸ்ட்டு இந்த விஷயம்லாம் வந்து நம்ம நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி இல்லாதது தான். இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சமாச்சு மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே. ஒய்ஃபாக இல்லைன்னா யார்ட்டுமே நம்ம இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தரதுக்கு வந்து யாருமே ரெடியாக இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு வந்து மணி இருக்குது இல்லை அப்படிங்கும்போது நம்மளை விட்டுட்டு நம்மள்ட்ட பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் தேடி வருவாங்க, இல்லைங்கும் போது உங்களுக்கு ஓடிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட 5th பாயிண்டாக சொல்ல வந்தது. 6th பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நாட் சேவிங் மணி. இது அதோட ரிலேட்டடான தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி சேவிங்ஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். பட் ஆனால் சேவ் பண்ணுறதுக்கு என்னோட இது வந்து ஒத்துக்க முடியல. வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதுலையுமே இதுலேயுமே போயிட்டுருக்கு. இந்த வருஷமாச்சு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறேன். ஏர்ன் பண்ணதை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம அஃபோர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட மணி இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு போய் நான் ஸ்பெண்ட் பண்ணவும் அவங்க எனக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வந்து பார்க்கலான்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். வந்து என்னென்னா வந்து அவங்களால வந்து நோ சொல்லாமல் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து நம்ம எந்த வித குட்டான விஷயத்த நம்ம ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நமக்கு நோ சொல்லவோ, நம்மள்ட்ட இப்போ பணம் இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இன்கேஸ் இருந்தாலும் அவங்களால ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும், அவங்கள்ட்ட பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறதோ, அவங்களுக்கு பணம் திரும்பி வராது தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கொடுக்குறதோ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நான் சேவிங்ஸை விஷயம் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வந்து ஓகே சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போதே இப்போ என்ன, இப்போ எனக்கு சேவிங்ஸே இருக்குன்னு வச்சுக்கலாமே, சேவிங்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. எப்படி பண்ண போனோம்னா பாதி இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், பாதி இதை வந்து என்னோட எமர்ஜென்சி ஃபண்டாகவும் சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. பட் ஆனால் இது மேலே இப்போ ஃபினான்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுறது அளவுக்கு என்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் பேசுவேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் அ கோல் பட் நாட் டேக் ஆக்ஷன். இவ்வளோ வருஷத்தில் வந்து நான் வந்து கோல் வந்து நிறையா எழுதிட்டேன். பட் ஆனால் வந்து ஆக்ஷன் எடுத்தேன்னா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி சொன்னோமா தான் இல்லையா, ப்ரோகாஸ்டினேஷன், லேசினஸ் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து கரெக்டாக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கோ இது பண்ணவோ முடியல. ஸோ இதுதான் வந்து கோல். எல்லாமே நம்ம கோல் எழுத மட்டும் தான் நினைப்போம். பட் ஆனால் கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். அதனால நம்ம வந்து கோல் இதை எழுதி விட்டுட்டு இப்போ நம்ம சிஸ்டம்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சிங்கன்னா வந்து அந்த சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோமா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பண்ணிடணும். அது என்னன்னா ஒரு 6 மாதம் 6 பேக் வைப்பேன் அப்படிங்கிற கோலை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். டயட் ஃபுட்டை வந்து நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா வந்து டயட் இருக்கிறதுமே உங்களுக்கு வந்து பாசிபிள் ஆகிடும். ஏன்னா டயட்டுக்கான ஃபுட் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்கும் போது அதுதான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு மைண்ட் சொல்லிடணும். மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இவ்வளோ ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு டார்கெட் வைக்கிறத விட இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிச்சுடுவேன் அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சோம்னா அந்த வேலையை அச்சீவ் பண்ணிடுவோம். இதுதான் நான் சொல்ல வந்தது கருத்து. இப்போ நம்ம படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்குள்ளே இத்தனை சிலபஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதோட இந்த இதை இப்படி நான் கவர் பண்ணணும்னா இப்படி நம்ம பிளான் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ நான் முடிச்சேன்னா அவங்க முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டெய்லி டாஸ்காக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வந்து இந்த விஷயங்கள் ஓகே உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எனக்கு 22 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, பெரிய வயசு கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு கீழே இருக்கிற காலேஜ் படிச்சுட்டு இருக்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறேன். ஆனால் வந்து 8வது ரிகரெக்டாக நான் வந்து எழுதலை இருந்ததில். பட் ஆனால் நான் சொல்லணும், என்னோடய அகாடமிக்ஸில் ஸ்டடீஸில் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணதில்லை. அதை நினச்சி நான் கொஞ்சம் இப்போ வருத்தப்பட்டு இருக்கேன். பட் ஆனால் இனி வருகிற வருஷம் வந்து கண்டிப்பாக நான் ஒரு MBA மாஸ்டர்ஸ் டிகிரி நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து அகாடமிக்ஸில் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஓகே நான் வந்து என்னன்னா இப்போ நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அந்த 2020 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 20 to 23 டைம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்து யாருன்னா ஆன்டிடேட் ஆகுதா அவர் சொன்னது வந்து இப்போ என்ன மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கீங்க, மாட்டிக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசுறதுனால கொஞ்சம் திருக்கத்தனமான ஒரு லூப்பில் மாட்டிட்டேன். வந்து இந்த ஸ்பீச்சை கேட்டு இந்த மோட்டிவேஷன் அடைஞ்ச நிறையா பேர் வந்து ஓகே கரையாயிட்டாங்க, சூப்பர், நல்லா வெல் குட்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேஷன் பிராண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் வந்து அதில் வந்து 10ல் ஒருத்தனா ஜெயிப்பான், மீதி 9 பேர் தோற்று போயிடுவாங்க.
நான் இந்த 26 வரைக்கும் தோற்ற ஒருத்தரில் மேபி நான் நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். நான் ஃபெயிலியரானா கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து அடையிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து நான் மண்டைக்குள்ளே ஏற்றிட்டேன். நான் செய்கிற மண்டையில் ஏற்றினேன். ஸோ நீங்களும் மண்டையில் ஏற்றுங்க. நான் வந்து இந்த வருஷம் நான் செய்ய இந்த கோல் எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணுவேன். த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்குது நம்மளே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்கிறேன், ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு மைண்டில் தாட் வச்சுக்கோன்னா செஞ்சிடணும். அவ்வளோதான். இந்த விஷயம் நான் ரெசல்யூஷன் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பெருசாக பண்ணலை. மேபி லாஸ்ட் வீக்கில் சொன்ன மாதிரி இப்போ என்ன மியூசிக் பண்ணணும், மியூசிக்கில் எதாவது பண்ணணும், மியூசிக் டீச் பண்ணுறதுல ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த கால ஒர்க்கிங் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ கூட பாருங்களேன் கோலை வெளில சொல்கிறேன். இதை சொல்லலாம் தப்பு இல்லை, ஏன்னா நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு, என்ன நல்லது மட்டுமே நினைக்கிற நண்பர்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொல்லலாம், மற்றவங்களாம் நான் சொல்லக்கூடாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஹேவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த விஷயத்த வந்து பேர் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக பேசிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்களேன், வந்து அவங்கள வந்து சரௌண்டிங்ஸில் வச்சுக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சுக்கிட்டோம்னாலே விட்டுற மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா ரிக்ரெட்ஸையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே, சம்மரியாக பண்ணிடலாமா? லிசன் அபவுட் அதர் ஒப்பீனியன்ஸ், அப்புறம் வந்து லேசினஸ் அண்ட் ப்ரோகாஸ்டினேஷன் ஒர்க்கில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் பிளான்ஸு வந்து எல்லாத்தையும் சொல்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரஸ்ட்டு, எல்லாத்தையும் நம்பிக்கை வைக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் ஓவர் மணி, அதாவது உங்களுக்கு சொல்லணும் கிடையாது, நிறையா பணம் செலவு பண்ணது, நாட் சேவிங் மணி அப்படிங்கிற மாதிரி பணம் சேவ் பண்ணாமல் வந்து இந்த வருஷம் தப்பு. இந்த தப்பை இந்த வருஷம் ரெகுலேட் பண்ணதை சரி பண்ணிடுவேன். ரைட் த கோல் பட் நாட் அச்சீவ் த கோல். டேக் ஆக்ஷன் எடுக்காது தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சொன்னது வந்து இப்போ என்ன, என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா அதை மறந்துட்டேன். சாரி, நீங்கள் அந்த லாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பாய் சொல்லிக்கிறேன். நான் வித்யாபதி. இது நம்ம சேனல், நமக்கு என்னோட பர்சனல் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள சேனல் இது. இதில் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து க்ரோவாக நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.